திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுவரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சுவரொட்டி இப்படி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணணும். கட் பண்ணும்போது ப்ளட்டு வரும். ப்ளட்டு வராமல் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணும்போது நமக்கு ஜீரணம் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சுவரொட்டி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. சுவரொட்டி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க ரெட் பிளட் செல் ரொம்ப அதிகமாகும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க இதை அதிகமாக எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுவரொட்டியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி குக்கரில் ஒரு 10 விசில் விட்டுடணும். 10 விசில் விடும்போது நமக்கு ஜீரணம் ஆகிறது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இப்போ ஒரு 10 விசில் எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் போடும்போது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்திக்கணும். ஒரு 10 விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து நம்ம தாளித்து சாப்பிட்டா அவ்வளோதான். சுவரொட்டி ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ நம்ம 10 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை 3 போட்டு நல்லா வதக்கணும். கருவேப்பிலை, வெங்காயம், மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம விசில் விட்டு வச்சுருக்க சுவரொட்டியை எடுத்து இதில் கலந்துட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுறணும். இப்போ இது ட்ரை ஆனோடனே நம்ம அப்படியே எடுத்து நம்ம சிக்கன் கிரேவியில் கலந்து சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்படி பண்ணுறதுனால நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மட்டன் கிரேவியில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்படி நம்ம நீங்கள் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.